ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமுரளி ஃபைன் டு பிளே பேசுகிறேன். கும்பராசிக்கு நெருக்கடியான காலகட்டம் இது. கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ள காலகட்டமும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. எவ்வளவோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே கும்பத்துக்கு இன்னும் பிரச்சனை தீர்வுக்கு வரல. அப்போ இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, பிளானட்ஸுடைய ரூல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாத சனியில் அவர் போயிட்டு இருக்கார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ல் சனி போகிறார். ஜென்மத்தில் இருக்குள்ளதான் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அதிகமாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 2ஆம் இடத்துல சனி போகிறார். அதுக்கு அடுத்ததாக மெயின் ரூல் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு அண்ட் கேது. இப்போ இவங்க 1 and 7. இப்போ இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கர்மாவை அவங்க பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாம கர்மா இது எல்லாத்துக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுறது இவங்க தான். அப்போ ரூல் பண்ணுறது மேஜராக இவங்க தான். அப்போ இவங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் நெருக்கடி. எதில் நெருக்கடி? பண பிரச்சனையில் நெருக்கடி, குடும்பத்தில் நெருக்கடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காதல் விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு கல்வி விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு திருமண விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டையாக இருக்கட்டும், எல்லாமே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள பயங்கர ஒரு கலகலப்பு ரொம்ப கம்மியாகி சலசலப்பு அதிகமாச்சு. அப்போ இந்த கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாருங்கள் சனி பகவானுடைய காலகட்டமும் ராகு 1ல் இருக்கார். இப்போ கும்பத்தில் ராகு பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட சதயத்தில் ட்ராவல் பண்ணுறார். அப்போ இந்த சதயத்துக்கு முன்னாடி புரட்டாதியில் இருக்கக்குள்ளேயும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. இப்போ சதயத்தில் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிட்டில் இருக்கார். இப்போ இன்னும் ஒரு எக்ஸாக்டாக உங்களுக்கு 5 மாதத்தில் இந்த ராகு கேது பயிற்சிகள் முடிவுக்கு வருது. இப்போ இந்த ராகு கேது இதில் பொறுத்த வரைக்கும் ராகு எப்போ முடிகிறாரு? ராகு முடிவுக்குள்ளே கேது சேர்ந்த முடிவார். டிசம்பர் 1st வீக் முடிகிறாரு. டிசம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டிசம்பர் 1ல் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இன்னும் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை மாதம் இருக்குது? ஒரு 5 மாதம் இருக்குது. இந்த 5 மாதத்துக்குள்ளே நமக்கு இது முடியக்குள்ளே நல்லதும் பண்ணிட்டு போவோம். ஏன்னா ராகு கேதுகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த 18 மாதங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ள கடைசி டைமில் அள்ளி கொடுப்பார். இந்த ராகுவுடைய பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா போகத்தை அதிகமாக கொடுப்பார். இப்போ கிட்டத்தட்ட டிசம்பரில் அவர் முடிகிறாருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம எப்படி எடுக்கிறோன்னா அக்டோபரில் உங்களுக்கு எப்படி இந்த கான்செப்ட் குறையும்னா, இப்போ குரு பகவான் 6ல் மறைகிறார். இப்போ 6ல் குரு மறையக்குள்ள அந்த குரு இங்கே 7ஆம் வீட்டை பார்க்கக்குள்ள இந்த ராகுவை பார்க்க ஆரம்பிச்சிடும். ராகுவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ராகு வெளியே எக்ஸிட் ஆகக்குள்ள நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுத்துருவார். அப்போ என்னன்னா இது குரு சண்டால யோகம் சொல்லுவோம். டேரெக்டாக குரு பார்க்கணும். சைடில் 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை இதுக்கு முன்னெல்லாம் பார்த்துருப்பார். இப்போ நேரடியாக பார்ப்பார். எப்போனா அதிசார வக்ர நிவர்த்தியில் போயிட்டு குரு பகவான் பார்ப்பார் இந்த ராகுவை இப்படி பார்ப்பார். அப்போ இதற்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் அவிட்டம், கும்பம், பூரட்டாதி இந்த 3 ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க. அப்போ எப்போலேருந்து நமக்கு பிரச்சனை தீரப்போகுது? அக்டோபர்லேருந்து அதிக பிரச்சனை தீரும். அப்போ இன்னும் ஒரு 3 மாதம் நான் கஷ்டப்படணுமா சார் அப்படின்னா இதுக்கும் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைக்கான தீர்வை தான் இந்த இடத்துல நல்ல பெரிய ரிலீஸை உங்களுக்கு தரக்கூடியது அக்டோபர், சரிங்களா? ஆனால் இப்போ சனி பகவானையும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இங்கே பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் உள்ள தகராறு என்னென்ன பிரச்சனைகள் வருது? கணவன் மனைவி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னு பேசி பிரிஞ்சு போனவங்கலாம் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, மன கஷ்டம், மன அழுத்தம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எல்லாமே இந்த குரு பார்வை. குரு உங்களுடைய 6ஆம் இடத்துல மறைகிறாரு. அவர் சனி பகவானை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. சிம்பிளான கான்செப்ட். ராசிக்கு 2ஆம் இடத்தை இங்கே குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். அந்த டார்க்கில் தான் இந்த நெருக்கடி பிரச்சனையை சொல்லியிருக்கோம். அப்போ குடும்பத்தில் உள்ள அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சின, மாமியார் இந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்கு இல்லையா? கணவன் மனைவி முக்கியமாக குழந்தைகளால் கொஞ்சம் மன கஷ்டங்கள்லாம் இருக்கும். கணவனை மனைவி பிரிஞ்சு போக்குள்ள அந்த குழந்தைகளுக்காக நடு சென்டரில் நிற்பாங்க. உனக்கா எனக்கான்னு சண்டை. அந்த சண்டை எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக முடியக்கூடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு பெரிய ரிலீஸை தரப்போகிறார். இந்த சனி பகவான் 7.5 கும்பராசிக்கு நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ தான் 7.5 முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு மார்ச் முடியுது, சரிங்களா? அப்போ மார்ச் முடியுது சாட்டர்ன். அப்போ கம்ப்ளீட்டாக 7.5 வருஷம் அடிச்சுட்டு போயிடுது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 27, சரிங்களா, 2027 முடியுது. அப்போ இது முடியக்குள்ள இவரும் அப்படி தான். இவர் முடிச்சுட்டு வெளியே போகக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா அந்த சம்பவங்களுக்கான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களை ஒரு பட்டை தீட்டிய வைரமாக தான் மாற்றிட்டு போவார். ஏன்னா சனி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்,
இஸ் a குட் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நல்ல லெசனை கற்றுக் கொடுப்பார். இப்போ வந்து நீங்கள் ஒரு கெட்ட அனுபவம் இருந்தால் தான் அது நல்ல அனுபவம் மாற்றுவீங்க. 5 லட்ச ரூபா ஏமாறுற இடத்துல நாளைக்கு வந்து 10 லட்ச ரூபா ஏமாற மாட்டீங்க. உங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. அது காதல் விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பண பிரச்சனையில் மிகப்பெரிய அவமானத்தை வந்து இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 ஸ்டாருமே அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் டிசம்பர் நடக்குது இல்லையா, இதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் இப்பிலேருந்து உணர முடியும். எப்படி உணர முடியும்னா இதுதான் சொன்னேன், இந்த குரு பார்வை தான். குரு பார்க்க கோடி நன்மை சொல்கிறோம் இல்லையா. குரு வந்து சுபகிரகம், இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட் பிளானட் வந்து குரு தான். அந்த குரு சனி பகவானை பார்க்கக்குள்ள இந்த இடத்துல பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்குவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா. சாதாரண ஒரு விஷயம் என்னால் வாங்க முடியல, பண்ண முடியல. ஸோ ஒரு மளிகை ஜாமான் ப்ராப்பராக வாங்க முடியல, மாதம் 2000 ரூபா மளிகை ஜாமான், அதுக்கு பட்ஜெட் போட முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த குரு சனி பகவான் பார்க்கறதுனால பிரச்சனைகள் தீர்வு வந்து வரக்கூடும். இப்போ இந்த 3 பிளானட்ஸும், அதாவது இவங்க 3 பேர் தான் நமக்கு வந்து கர்மாவை அதிகமாக தராங்க, பிரச்சனையை அதிகமாக தராங்க. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, சனி ராகு கேது டார்க் பிளானட்ஸ், இருள் அப்படியே எப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு ரூமில் உங்களை தள்ளி விட்டு லைட்லாம் இல்லாமல் அப்படியே கூனி குறிக்கினா எப்படி இருக்கும், ரொம்ப அழுக வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதே இடத்துல ஒரு லைட்டு போட்டால் எப்படி இருக்கும், ஒரு பயம் இல்லாமல் இருப்பீங்களா. அந்த பயத்தை தான் இப்போ உங்களுக்கு இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒளி கொடுக்கறது வந்து அந்த டார்க்கில் ஒளி கொடுக்கறது குரு. அப்போ குரு கொடுக்குள்ள நான் சொன்ன இந்த அக்டோபர்லேருந்தே பிரச்சனைகள் வந்து தீரக்கூடும். அக்டோபர் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலகட்டம் டிசம்பர், அப்போ இந்த காலகட்டத்திலேருந்து பிரச்சனைகளான தீர்வு வந்துடும். அப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தயாராகுங்க, உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். இப்போ சனி வெளியே போனவுடனே ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து வந்துட்டீங்க. அடுத்து ராகு உள்ளுக்குள்ளே இருக்குள்ளே தான் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. இப்போ ராகு வெளியே போயிடுவார். ராகு எங்கே போவார், 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ கேது 6ஆம் இடத்துக்கு போவார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது இவங்க 3 பேருமே ரிலீஸ் பண்ணுறாங்க, உங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் நல்ல தெளிவாயிடுவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயத்தை ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் கும்பம் ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து வந்துட்டீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் மாதிரி இவ்வளோ நல்லா ட்ராவல் பண்ணிட்டீங்க. இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். இப்போ இதை நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க. அதில் முக்கியமாக அவிட்டத்துக்கு ஒரு பிரச்சனை, சதயம் தான் இப்போ சென்டர் ஆஃப் த ஃபோர்ஸில் வந்து பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் பூரட்டாதி. இப்போ 3 பேருக்குமே வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முடிகிற தருணத்தில் எந்த பிரச்சனைக்கும் போய்ட்டு வாண்டடாக நான் வந்து பிரச்சனை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிற்காதீங்க. நின்னீங்கன்னா மறுபடியும் இது வந்து பிரச்சனை தரும். இந்த நெருக்கடி காலகட்டத்தில் உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக வந்து பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கர வழிபாடை பண்ணுங்கள். இந்த சதயத்தில் இருக்கிறவங்க வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வேல் வச்ச தெய்வங்கள் கருப்புசாமி, ஐயனார், முருகன் இதை வந்து வணங்குங்க. பூரட்டாதி வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான தெய்வங்களை வணங்குங்க. ஒரு லட்சுமி, மகாலட்சுமி, குபேரன் இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் நிறைய ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு கும்பத்துக்கு. இந்த ஃபினான்ஷியல்லேருந்து இந்த குரு பகவான் கொஞ்சம் காப்பாற்ற தான் போவார். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இந்த கம்மிங் மந்த்ஸ்லேருந்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக நெருக்கடிகள் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடும். எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.